ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும், தெய்வீக சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களுக்கும் என்ன சொல்லலாம்? மாலை வணக்கம் சொல்லலாமா, இல்லை இரவு வணக்கம் சொல்லலாமா, இல்லை டைமண்ட் மார்னிங் சொல்லலாமா, குட் மார்னிங் சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? நமக்கு எப்பொழுதுமே டைமண்ட் மார்னிங் தான். ஏன்னா பாபா நமக்கு டபுள் குட் மார்னிங் வைக்கிறாரு. இனிமையான குழந்தைகளே அப்படின்ட்டு டபுள் மார்னிங். ஸோ எல்லாருக்குமே டைமண்ட் மார்னிங்கு அப்படி தான் சொல்லலாம். ஸோ அந்த வகையில் எல்லாருமே இன்னைக்கு அற்புதமாகவும் அழகாகவும் தன்னுடைய திறமைக்கு ஏற்ப பாபாவை வெளிப்படுத்தி விட்டோம். அந்த வகையில் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ அதுபோல் இன்னைக்கு பாபா என்ன சொல்லியிருக்கின்றார்? அந்த சர்வ சக்திகளை நாம் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கணும்னா தன்னுடைய ஆத்மாவிற்குள்ளே ஞானம் என்ற அந்த நெய்யை ஊற்றும் வந்தோம். அப்படி செய்யதான் பண்ண முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முரளி படிக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுக்குள்ளே என்ன சொல்ல வராரு? இன்னைக்கு என்ன சொன்னார் பாபா? மனிதனிலிருந்து பிராமணன், பிராமணிலிருந்து என்ன ஆகணும்? பரிசாஸ் டு தேவதா. இது ஜஸ்ட் மனநல சிந்தனை பண்ணக்கூடாது. அதனுடைய சக்தி எடுக்கணும். அப்படி அதனுடைய சொரூபமாக இருக்கணும். அப்போதான் அதனுடைய பலன் நம்ம அதை அனுபவிக்க முடியும். பாபா நமக்கு ஞானத்தை சொல்லிட்டார். இந்த முழு சிருஷ்டினுடைய வாழ்க்கை வர என் கையில் இருக்குது, ஆனால் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு தெளிவாக இருக்குது முரளியில் இன்னைக்கு. எல்லாமே என்னுடைய கையில் இருக்குது, ஆனால் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். எப்படி சார்? அப்படியே சாட்சியாக இருந்து பார்க்குறாரு பாரு. ஸோ அதனால் அந்த சக்திகளை பயன்படுத்தி பார்க்கணும். அதான் இன்னைக்கு சர்வ சக்திகளை நாம் எவ்வளவு பயன்படுத்தியிருக்கின்றோம், எவ்வளவு நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம், இதுதான் பாபா பார்ப்பார் நம்மிடம். அதனால அந்த பிராமணன் டு ஃபரிசஸ் டு தேவதா, இந்த நிலை எப்படி கொண்டு வர முடியும்? இது நம்ம ஞான சிந்தனை பண்ணோம். அதோட சொரூபத்தை எப்படி கொண்டு வரலாம்? இது போல நிறைய நம்ம சத்தியகுத்திலேருந்து பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிட்டே வரும் கீழே. அந்த பரந்தாமத்திலிருந்து சத்தியகுத்து வர வரைக்கும் தான் அதனுடைய பவர்ஃபுல்லாக இருக்கும், பியூராக இருக்கும் அதனுடைய ஆத்மாவுடைய குவாலிட்டி. கீழே ஒன்ஸ் அந்த சத்தியகுத்தில் இறங்கின உடனே அதனுடைய குவாலிட்டி ஸ்லோவாக டிக்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம சங்கம யுகத்தில் இருப்பதுனால நம்ம முழு பேட்டரியும் ரீசார்ஜ் பண்ணணும் நம்ம உடம்பை. ஸோ அதுபோல் இன்னைக்கு பாபா அந்த 84 பிறவிகளுடைய கர்மத்தை எல்லாம் சொல்லிவிட்டார். இப்போ நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய நேரமாக இருக்கிறது. அது எப்படி சார்ஜ் பண்ணணும்? அந்த சர்வ சக்திவானுடைய எப்படி நம்ம சார்ஜ் பண்ணணும்? நம்ம முரளி படித்தா போதாது, அமிர்த வேலை செய்தால் போதாது, நாம் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் யோகா செய்தால் போதாது. அப்போ என்ன தான் பண்ணணும்? அதுக்கு அந்த பரமாத்மாவோட எப்படி யோகத்தை நம்ம ஈடுபடுத்தினால் அந்த பேட்டரி எப்படி ரீசார்ஜ் பண்ண முடியும்? அதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. அந்த உண்மையான அந்த டிப்ஸ் நம்ம பார்க்கணும். இந்த உணவு முறைகள், அந்த ப்ராக்டிக்ஸ், நடைமுறை வாழ்க்கை பயிற்சிகள், இதெல்லாம் பண்ணாதான் அந்த அந்த பிராமன் டு ஃபரிசஸ் டு தேவதா அந்த சொரூபத்தை கொண்டு வர முடியும். நம்ம ஞான சிந்தனை பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணோம், முரளி சிந்தனை பண்ணால் கண்டிப்பாக வர முடியாது. நம்ம அதில் சொரூபமாக வாழணும். அது எப்படி வாழணும்? அதுக்கு என்ன பயிற்சி செய்யணும்? அதுக்கு நிரந்தரமாக நினைவு செய்யணும். எப்படி? நம்ம உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய அந்த உள்முகமாக சென்று, நான் பிராமண ஆத்மா, நான் பிராமணிலிருந்து பரிசாவாக ஆகி கொண்டிருக்கின்றேன், நான் பரிசாவிலிருந்து நீ கண்டிப்பாக பரிசா ஆகிட்டாலே கன்ஃபார்மாக 100% தேவதை ஆகிவிடலாம். அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவார் பாபா. அந்த பரிசா நிலையை நம்ம அனுபவம் செய்யணும். எப்பொழுதுமே அதை நிரந்தர நினைவில் கொண்டு வர வேண்டும். 1 minute அந்த சுரூபத்தினுக்கு அவேர்னஸ் கொண்டு வர வேண்டும். இப்படி கொண்டு வந்தால் நம்முடைய பாடி அந்த மனிதனிலிருந்து மனிதன் இருக்கும்போது அந்த உடம்பு அந்த தமோ பிரதான நிலையில் இருக்கும் மனிதனிலிருந்து. அதே போல் மனிதனிலிருந்து பிராமணன் ஆகிட்டா அதனுடைய பாபாவுடைய நினைவில் இருந்தால் அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வுடன் இருந்தால் நம்முடைய உடம்பும் சரி நம்முடைய ஆத்மாவும் சரி தூய்மையாக விடும். ஒன்ஸு இந்த பிராமண சுரூபத்தை நம்ம அனுபவம் செய்து விட்டோம்னா, அந்த சாக்கரி நேற்றுக்கிட்டு பாபா சொன்னார், அந்த இனிமையான தன்மையை நம்ம அனுபவம் செய்து விட்டோம் என்றால் ஈஸியாக அந்த பரிச நிலையை நாம் அடைந்து விடலாம். இதுனா ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் ரொம்ப பிக் டாஸ்காக இருக்குது. நான் உட்கார நம்ம
அந்த பரிச நிலை அனுபவம் செய்கிறோம், கண்டிப்பாக அனுபவம் செய்ய முடியாது. நம்ம அந்த பஞ்ச தத்துவங்களை பிடிச்சி இழுக்கும் கீழே. அதுதான் உப்பாரான் நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த 5 தத்துவத்திற்கு தாண்டி அந்த சூட்சுமவாதத்திற்கும் இந்த 5 தத்துவத்திற்கும் இடைப்பட்ட ஒரு ஒரு இடம் தான் வந்து அந்த உப்ராம் நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ், அந்த நிலை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கறதுக்கு பிராமின் டு ஃபரிசா, ஃபரிசஸ் டு தேவதா ஈஸியாக தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு நினைவில் அப்படியே கொண்டு வந்துட்டோம். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது நமக்கு. அது எப்படி கொண்டு வரணும்? அழகாக பண்ணலாம் அந்த ப்ராக்டிக்ஸை. இது வந்து இதை ஒரு நாளோ, இது 2 நாளோ, இல்லை 3 நாளோ பண்ண முடியாது. கடந்த முழுவதுமாக 1 மாதமாக சரி, இல்லை 2 மாதமாக சரி, கண்டிப்பாக தொடர்ந்து பண்ண முடியும் இந்த பயிற்சியை. அதை சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். அது எப்படி கொண்டு வரேன்னா, அப்படியே தனியாக உட்கார்ந்து, நம்ம கூட ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். அந்த கார்ப்ஸ் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது, வந்து தியானம் பண்ணுவாங்க. இந்த சைனீஸ்காரெலாம் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட்டாக அந்த செத்து போன பாடி எப்படி இருக்கும், ஆனால் அந்த ஆத்மா இருக்கும் உள்ள உடம்புக்குள்ள, செத்துப்பட்ட வெளியே அந்த பாடி வந்து கீழே அப்படியே ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த சுரூபத்தில் நான் பரிசா, நான் மனிதலேருந்து பிராமணன் அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப டிட்டாச்சாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அதை வந்து இங்கே பிரம்மகுமார ராஜயோகத்து மூலம் எப்படி நம்ம பிரயோகம் பண்ணணுது, அந்த கார்ப்ஸ் மெத்தட் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும். நீங்கள் அந்த அவேர்னஸ் ஒரு சேரில் அழகாக உட்காருங்க. உட்கார்ந்துட்டு அந்த கார்ப்ஸ் மெத்தட், அந்த தியானத்தை எப்படி கொண்டு வரணும்னா, நம்ம காலடியிலிருந்து நம்ம தொடை வரைக்கும், தொடையிலிருந்து வயிறு செஸ்ட்டு, நம்ம தலை வரைக்கும் அப்படியே வந்து கீழே இருந்து அப்படியே ஃபுல்லாக நம்ம உடம்பு அந்த 5 தத்துவம் அப்படியே கம்ப்ளீட்டாக கரையுது. அப்படியே அதை ஃபீல் பண்ணணும், அதை சொரூப நிலை கொண்டு வரணும். இப்போ வந்து ஆத்மா பாருங்க, அந்த தலையில் நெற்றியில் வந்து அழகாக தனியாக அப்படியே நட்சத்திரம் போல அன்பு, அமைதி, சுகம், சாந்தி அப்படியே தனியாக இருக்குது. அப்படியே இந்த 5 தத்துவம் அப்படியே கரைஞ்சி போகுது. அப்படியே இது வந்து கார்ப்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பார்த்தா, இப்போ நம்முடைய ஆத்மா அப்படியே பியூராக இருக்குது. அப்படியே இப்போ வந்து பேட்டரி வந்து ரீசார்ஜ் பண்ணணும். இப்போ டைரெக்டாக வந்து பாபாவோட கனெக்ட் பண்ணணும், சிவ பாபாவோட. இப்போ வந்து ஆத்மா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீசார்ஜ் ஆகும், சார்ஜ் ஆகும். இப்போ அந்த 5 தத்துவங்களும் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிடுச்சு, ஃபுல்லாக மறைஞ்சு போயிடுச்சு. என்னுடைய தேகம் எல்லாம் கம்ப்ளீட்டாக கரைந்து விட்டது. இப்போ கரைந்து விட்டு சாம்பல் எப்படி வந்து மரக்கட்டிலிருந்து எப்படி அது சாம்பலாக மாறுது, அப்படியே என்னுடைய 5 தத்துவங்களும் கம்ப்ளீட்டாக என்னுடைய உடம்பு கரைஞ்சி போயிடுச்சு. இப்போ நெற்றியில் வெறும் ஆத்மா மட்டும்தான் இருக்கின்றது. இப்போ வந்து லைட் ஆகிடும், பாடி கம்ப்ளீட்டாக லைட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு நாளோ 2 நாளோ கிடையாது, 3 மாதமாக செய்யணும் இந்த மெத்தட். கார்ப்ஸ் மெத்தட் தியானம் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கீழே இருந்து பண்ணணும். இது கீழே அப்படியே கம்ப்ளீட்டாக ஆஷஸ், அந்த சாம்பலாகணும் இந்த உடம்பு. இதுதான் பிராமண சொரூப நிலைன்னு சொல்லுவாங்க. இதை அனுபவம் செய்து விட்டால் இப்போ ஆத்மா அப்படியே மேல் நோக்கி செல்கின்றது. நமக்கு ஏற்கனவே தெரியும், ஃபரிசா என்பது என்ன, லைட் ஆஃப் பாடி, ஒளி உடல். இப்போ ஆத்மா அந்த ஒளி உடலை போய் புகுந்து விட்டது. இப்போ அந்த ஃபரிச நிலையை அப்படியே லைட்டு 1000 பிரகாசம் போல, சந்திரனை போல நாம் அதை அனுபவம் செய்யணும். அந்த சுரூப நிலையை கொண்டு வரணும், அந்த அவேர்னஸ் கொண்டு வரணும். அதை கொண்டு வந்தால் தான் அந்த பரிச நிலையை நான் அனுபவம் செய்து என்று சொல்லலாம். சரிதானே? இது போல கொண்டு வரணும். இது வந்து டிட்டாச், அப்படியே நம்ம அந்த விழிப்புடன் பார்க்கணும். அப்படியே அப்படியே பாருங்க, அந்த ஒளி உடலை பாருங்க, 1000 பிரகாசம் போல ஜொலிக்குது என்னுடைய பரிசா உடம்பல். அங்கிருந்த உலகத்திற்கு நான் சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த ஹாப்பினஸ், சந்தோஷம் எல்லாம் டபுள் மடங்கா லைட்டாக இருக்கின்றது. லைட்னஸ் நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உடம்பை இப்பொழுது நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த 5 தத்துவங்களும் என் உடம்பில் இருக்கிறதே அழகாக லைட்டாக கொண்டு வந்து விட்டேன். அந்த வீணான எண்ணங்கள் எல்லாம் போய்விட்டது. இப்படி இந்த பிராமணன் டு ஃபரிச நிலையை அனுபவம் செய்யணும், அந்த சுரூப நிலையை கொண்டு வரணும். இதுதான் வந்து அந்த மெத்தடை சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த ஃபரிச நிலை எப்பொழுதுமே அந்த லைட்டு தான் வரும். அதாவது என்னுடைய சொந்தக்கார், என்னுடைய பந்தக்காரு, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய தேகம் எதுவுமே அவங்களுக்கு அட்டாச் ஆகாது. அது ஃபரிச நிலையை கொண்டு வரணும்.
எவருக்கும் எதிர்பாராமல் நாம் உதவி செய்யணும். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நாம் உதவி அந்த தக்க நேரத்தில் 2 மணிக்கு அவர்களுக்கு சேவை செய்யணும்னா அந்த பரிசா நிலையிலிருந்து கரெக்டாக அந்த 1:59 நிமிடத்திற்கு அவர்கள் உதவி செய்யணும். இதுதான் வந்து பரிசானுடைய நிலை. அந்த நிலையை நாம் கொண்டு வந்து விட்டால் அந்த அவேர்னஸ் விழிப்புடன் நாம் அந்த தேவதனை அடைந்து விடலாம். இப்போ பாருங்க, இப்போ பிராமணன் கம்ப்ளீட்டாக நம்ம அந்த 5 தத்துவங்களை எரிஞ்சிட்டு சாம்பல் ஆகிட்டு இப்போ பரிச நிலைன்னு அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ அந்த சூட்சுமவதனத்திலிருந்து பரந்தாமத்திற்கு என்னுடைய ஆத்மா போயிட்டு திரும்ப சத்துகுத்து வருது. இப்போ வரும்பொழுது அந்த ஆத்மா மிக சதோ பிரதானமான உடலை எடுக்கிறது. இந்த விழிப்புடன் கொண்டு வரணும். அந்த ஞானத்தை இங்க பயன்படுத்தணும். இப்பொழுது இந்த சங்கமிகத்தில் என்ன ஞானத்தை பயன்படுத்தணும்? பிராமின் டு ஃபரிசா, ஃபரிசஸ் டு தேவதா. இப்போ அந்த நிலையை நாம் தேவதை நிலை அனுபவம் செய்யணும். தேவதைகள் எப்படி இருப்பார்கள்? புன்முறுவலோடு இருப்பார்கள். அந்த சிரிப்பு கூட அவங்களுக்கு சத்தம் வராது. மென்மையாக நடப்பார்கள். அங்கே எந்த ஒரு நோயும் வராது. ஸோ இந்த விழிப்புணர்வை நாம் கொண்டு வர வேண்டும். எப்படி அந்த பிராமண நிலை நம்ம எரிக்கின்றோமோ, அந்த 5 தத்துவங்களை எரிச்சு விட்டு தூய்மையாக்கி விட்டோமோ பிராமண சுரூபத்தில், அதே போல அதே ஆத்மா சதோ பிரதான உடலை எடுத்து விட்டது. அந்த நிலை நம்ம அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்து விட்டால் நாம் பிராமின் டு ஃபரிசா, ஃபரிசாஸ் டு தேவதா. இப்போ அந்த தேவதை நிலை நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? கண்டிப்பாக அங்கே 150 வருடம் ஆயுள். உடனடியாக அங்கே டெத் இருக்காது. தேர் இஸ் நோ டைம் லைன் டெத். சயின்ஸ் பிரகாரம் யாரும் சாக மாட்டாங்க. அங்கே இயற்கையாக தன்னுடைய விருப்பப்படி உடலை விடுவார்கள். அந்த விழிப்புணர்வை நம்ம கொண்டு வரணும். அதனுடைய சொரூபத்தில் நம்ம வாழ வேண்டும். நம்முடைய உடம்பு அவ்வளோ அழகாக இருக்கு. அங்கே எந்த ஒரு விதவிதமான கவர்ச்சிக்கப்படக்கூடிய எந்த ஒரு விதமான பெர்ஃப்யூம்ஸு, நோ ஃபியூம்ஸு, அதாவது எரிச்சலுக்கு அந்த புகையெல்லாம் வராது. அங்கெல்லாம் அந்த நிலையை நம்ம கொண்டு வர வேண்டும். நேச்சுரலாக இருக்காங்க, பியூர். அந்த அந்த பஞ்ச தத்துவங்களும் அப்படியே தூய்மையாக இருக்காங்க. நீரும் சரி, நெருப்பும் சரி, எல்லாமே பியூர் சதோ பிரதானமாக இருக்கும். அங்கே தேவதைகள் உடல் அப்படியே ஷைனிங்காக இருக்கும். அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டால் மறுநாள் அந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டாங்க. லைட்டாக இருப்பாங்க, லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுடைய நடை உடைய பாவனை எல்லாம் லைட்டாக இருக்கும். அது நிலையை நம்ம இங்கே சங்கமத்தில் அனுபவம் செய்யணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தனியாக ரூமை லாக் பண்ணிட்டு வீட்டில் அந்த கதவை கூட மென்மையாக திறக்கணும். அந்த தேவதைகள் எப்படி டச் பண்ண கூட சவுண்டு வராது. அந்த நிலையை நாம் கொண்டு வர வேண்டும். என்னுடைய உடம்பு அழகாக அந்த தரையில் படும்பொழுது அந்த தரை கூட வலிக்கக்கூடாது. யாரையாவது கூப்பிட்டால் கூட சத்தம் போட்டு கூப்பிடக்கூடாது. கைத்தட்டி கூப்பிடணும், லைட்டாக சாஃப்டாக கூப்பிடணும் அவங்கள. ஸோ இதுபோல் அந்த தேவதை நிலையை நம்ம அனுபவம் செய்யணும். அந்த சொரூப நிலையை கொண்டு வர வேண்டும். ஸோ இதுபோல் அந்த தேவதையினுடைய சன்ஸ்காரத்தை நாம் இங்கே கேட்ச் பண்ணி இங்கே கொண்டு வரணும் இந்த சங்கமகத்தில். அப்போ தான் அதனுடைய சொரூப நிலையை வாழ முடியும். அங்கே என்ன பழங்கள் இருக்கும், அங்கே என்ன கார் இருக்கும், அங்கே என்ன விமானம் இருக்கும், அங்கே என்னென்ன விதவிதமான சாப்பாடு சாப்பிடுவார்கள். அந்த சன்ஸ்காரத்தை நம்ம அடிக்கடி எமர்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த தேவதைகளுடைய ட்ரெஸ் எப்படி நம்ம அனுபவிக்கலாம்? ஏன்னா லௌகிக்கு வேலை இருக்குது இப்போ, அதனால் எப்படி நம்ம அனுபவம் செய்ய வேண்டும்? அந்த தேவதைகளுடைய ட்ரெஸ்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் நம்ம 1 மணி நேரம் அந்த தேவதையினுடைய உடையை நம்ம அணிந்து ஒரு ரூமுக்குள்ளே தனியாக தேவதைகள் எப்படி நடனம் ஆடுவார்கள், அவர்கள் எப்படி பாட்டு பாடுவார்கள், அவர்கள் எப்படி ஓவியம் வரைவார்கள், அவர்கள் எப்படி சாப்பிடுவார்கள் அப்படின்ற அந்த 1 மணி நேரம் அந்த தேவதையினுடைய வாழ்க்கையை வாழணும் நம்ம. அவர்கள் எப்படி குளிப்பார்கள், அவர்கள் எப்படி விமானம் ஓட்டுவார்கள், அங்கே எப்படி பறவைகள் பாடும், அங்கே எப்படி மரங்களிலிருந்து பூக்கள் இருக்கும், அந்த பூக்களிலிருந்து எப்படி பழங்கள் வரும், இப்படி நம்ம அதை ஞான சிந்தனை பண்ணணும். தனியாக 1 மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு அந்த நிலையை அனுபவம் செய்ய வேண்டும். நம்ம முரளி படித்தோம், பாபா சொல்லிட்டாரு பிராமணன் டு ஃபரிசா, ஃபரிசாஸ் டு தேவதா. அப்பா அந்த சொரூப நிலை அனுபவிச்சுன்னா அப்படி இருக்கக்கூடாது. அந்த நிலையை நம்ம வாழணும் தினமும், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி அந்த லக்ஷ்மி நாராயண ஃபோட்டோ முன்னாடியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே அவங்க முன்னாடி நான் தான் அந்த லக்ஷ்மி நாராயணன் அப்படின்ற அந்த சொரூப நிலையை கொண்டு வந்தால் கூட அந்த தேவதை நிலையை நம்ம அனுபவம் செய்யலாம். அந்த சன்ஸ்காரத்தை கொண்டு வரலாம். அதனால் அந்த ரிலேஷன் கொண்டு வரணும், அந்த உணர்வும் தன்மை கொண்டு வரணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம எப்பொழுதுமே அவங்களுடைய துணி எப்படி இருக்கும், சரி அந்த ட்ரெஸ் நம்ம இருக்குது நம்ம போடுறோம்,
அவங்களுடைய அலங்காரம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி நகைகள்லாம் உடுத்துவார்கள், அவர்கள் என்னென்ன விதவிதமான அலங்காரங்கள் போடுவார்கள் அப்படி என்று நாம் அதை அனுபவம் செய்ய வேண்டும். நம் கற்பனையாக ஒரு அந்த விஷுவலைசேஷன் கொண்டு வரணும். அவங்க எப்படி நடப்பார்கள், அவர்கள் எப்படி உட்காரவர்கள், எப்படி அவர்கள் தூங்குவார்கள் அப்படின்னு நம்ம அதை அந்த சத்தியத்தினுடைய அந்த உணரும் தன்மை நான் கொண்டு வர வேண்டும். இப்பொழுது இந்த சங்கமத்தில் கொண்டு வந்தால் தான் அந்த பிராமின் டு ஃபரிசா, ஃபரிசஸ் டு தேவதை நிலை கொண்டு வர முடியாது. அந்த அனுபவ நிலை நம்ம வாழணும். அப்போ தான் நம்ம பரமாத்மாவோட அந்த வாழ்ந்துன்னு சொல்லலாம். பாபா நம்ம சொல்லிட்டாரு, எனக்கு எல்லாம் தெரியும், இந்த சத்தியகுத்தில் நீங்கள் என்ன பொசிஷனில் இருந்தீங்க, நீங்கள் திரேத்தகுத்தில் என்ன பொசிஷனில் இருந்தீங்க எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். என்னை நினைத்தால் அந்த சொரூப நிலையை உணரலாம். ஸோ இது போல் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நிலையை நாம் உருவாக்கணும். அது எப்படி நம்முடைய கர்மங்கள் மூலமாக, தன்னுடைய அந்த சிரிப்பு தன்மை மூலமாக, இப்படியாக நாம் கொண்டு வர வேண்டும். அந்த லட்சுமி நாராயணன் ஃபோட்டோவில் பார்த்த கூட நான் தான் அந்த லட்சுமி நாராயணன் அப்படி என்ற நிலை கொண்டு வர வேண்டும். அந்த சுரூப நிலை வாழ வேண்டும். ஸோ இது போல் நம்ம அந்த கார்ப்ஸ் தியானம் அந்த கம்ப்ளீட்டாக அது கொண்டு வர வேண்டும். ஸோ இது போல் நம்ம கொண்டு வந்துட்டா கண்டிப்பாக நம்ம அழகாக நம்ம அந்த பிராமின் டு ஃபரிசா, ஃபரிசிஸ்ட் தேவதை அந்த கொண்டு வரலாம். அதுக்காக இந்த சங்கமத்தில் அந்த பிராமண சொரூப வாழனா தன்னுடைய உடம்பை எரிக்கணும், கம்ப்ளீட்டாக பாடி கான்சியஸுக்கு எரிக்கணும், கம்ப்ளீட்டாக சோல் கான்சியஸ் கொண்டு வரணும். என் இதில் எல்லாருமே ஆத்மா உணர்வில் கொண்டு வரணும். எப்படி அந்த சத்தியத்தில் ஃபுல்லாக ஆத்மா உணர்வில் இருப்பார்கள், அந்த உடம்பு தூய்மையாக இருக்கும், ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும். அந்த நிலை பாபா எதிர்பார்க்கின்றார். இப்பொழுது சங்கமத்தில் அதை கொண்டு வர வேண்டும். அந்த தேவதைகளுடைய நிலை, தேவதைகள் எப்போது காஃபி சாப்பிடுவாங்களா, தேவதைகள் எப்படியாவது அவர்களுடைய சக்கரெல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டு நம்ம சிந்தனை பண்ணணும். நம்ம கோயிலில் பாருங்கள், தேவதைகளுடைய கையில் எப்பயாவது நம்ம பார்த்துருக்குமா, அந்த டீ கப்பு பார்த்துருக்குமா, தேவதைகள் டீ குடிப்பார்களா, அவர்கள் சுகர் போட்டு காஃபி குடிப்பார்களா அப்படின்னு நம்ம யோசித்து அதை சிந்தனை பண்ணணும். நம்ம அப்படி பண்ண அந்த தேவதைகளுடைய சன்ஸ்காரம் அழகாக வரும். எப்பொழுதும் தேவதைகளை கையில் பாருங்கள், பூக்கள் இருக்கும், பழங்கள் படைப்பார்கள். அப்பொழுது தெரியலாம் தேவதைகள் எப்பொழுதுமே நான்வெஜ் இதை சாப்பிட மாட்டார்கள், அந்த விதைகளை சாப்பிட மாட்டார்கள், வெறும் பூக்கள், விதவிதமான அந்த ஜூஸ், அந்த இனிப்பான பழ வகைகள் இது போல தான் சாப்பிடுவார்கள். அதெல்லாம் நம்ம ஞான சிந்தனை பண்ண அந்த தேவதை நிலையை நம்ம கொண்டு வந்து விடலாம். சரிதானே? ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி எல்லோருக்கும். இன்னைக்கு பாபா முரளியை அதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தாரு. பிராமின் டு ஃபரிசா, ஃபரிசாஸ் டு தேவதா, அந்த நிலையை நம்ம கொண்டு வந்து விடலாம். அப்படி கொண்டு வந்து விட்டால் இந்த சங்கமுகத்தில் நாம் என்னவாகலாம், தன்னுடைய மனம் சொல் செயல் மூலமாக தூய்மையாக ஆகிவிடலாம். அதுவும் ஸ்ரீமத் படி நடக்கணும். ஸ்ரீமத் படி நடந்தால் தான் அந்த உண்மையான அதிந்திர சுகத்தை ஆட முடியும், குஷியில் இருக்க முடியும், சக்தியில் நிரப்ப முடியும், அந்த வெற்றியினுடைய அனுபவம் செய்ய முடியும். அப்போ பாபாவுடைய எல்லா பிராப்திகளும் அடைந்து விட்டால் மீதி இருக்கக்கூடிய அந்த சத்தியுகத்தில் இன்னும் அந்த பிராப்தியை நம்ம அனுபவம் செய்யலாம். அதனால் நம்ம ட்ரஸ்டியாக இருந்து இந்த சங்கமுகத்தில் பிறருடைய வழி இல்லாமல், தன்னுடைய மன வழி இல்லாமல் பாபாவுடைய அந்த ஸ்ரீமத் வழிபட்டு நடந்து நாம் வல்லத்தன்மை கொண்டு வந்து விட்டு நாம் எப்பொழுதும் பாபாவுக்கு உதவிகரமாக இருக்கலாம் இந்த சங்கமுகத்தில். சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. இனிய கோல்டன் டைமண்ட் மார்னிங். எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம் நாளை காலை அமிர்த வேளையில் பரிசாவுடைய ராஜ்யத்தில். ஓம் சாந்தி.